இலவசம்னு ஒரே ஒரு கேள்வி. இலவசம் கொடுக்கறத ஆட்சியாளர்கள் கொள்ளையடிச்சதை கொடுக்குறாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இப்ப சீமான் எப்ப பார்த்தாலும் இலவசம் வாங்குறதை கொச்சைப்படுத்துறாருன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவுரை சொல்லுங்களேன். இல்ல அது கொச்சைப்படுத்துறதாகாது, அது அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. இலவசம்ங்கிறது அதுல அது ஒரு ஏமாற்றுங்கிறத என் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். வாக்கை அந்த தற்காலிக அந்த தேவைக்காக கொடுத்து மக்களை ஏமாத்தி ஒரு கவர்ச்சியா அந்த வாக்கை பறிக்கிறது. என் மக்களுக்கு இங்க பாருங்க, பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்துட்டாங்க. வாசனை திரவியங்களின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்ப அதனால அந்த மயக்கத்திலிருந்து நம்ம சொல்லணும், அது இல்ல இது இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பான், இந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான். நம்ம கிட்ட தான் அரிசி பருப்பு விலை ஏறிடும், அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடும். அது தவிர்க்க முடியாத ஆயிரும். அதனால இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, அது வளர்ச்சி இல்ல, ஒரு வீழ்ச்சி. நாங்கெல்லாம் அந்த 34 தொகுதிக்கு தான் போட்டிடுறோம். இதெல்லாம் அவங்க வென்றுவாங்க. பேசிக்கிட்டு நீ பெரிய பெரிய வலுவான கட்சி, இத்தனை கூட்டணினா வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திப்பியலா? 24 22 கட்சி கூட்டணி, நீங்க பெரிய பெரிய கட்சி கூட்டணி, வாக்குக்கு காசு கொடுப்பியலா? கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சினா அந்த சிறந்த ஆட்சிக்கு மக்கள் திருப்பி இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க தான் தொடரட்டும் போகட்டும் ஓடட்டும்ன்றீல ஒழிய மக்கள் தொடரட்டும்ங்கிறத சொல்லணும், மக்கள் சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஆட்சி தொடரணும்னு மக்களே விரும்புவாங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல உங்க ஆட்சி தோற்றுச்சு, உங்க கட்சி வலுவிழந்துருச்சு, உங்க கோட்பாடு செத்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டம் சேர்க்கிறீங்க. நீங்க பாருங்க, நான் பயப்படாம எத்தனை பேர் வந்தாலும் வாடா பாத்துக்குருவோம் அப்படின்னு நம்ம போவோம். மச்சான் வாடா மச்சான், அவன் என்னை முறைக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஆளை கூப்பிடுறது, இன்னொரு 4 பேரை கூப்பிடுறது, கோளை தான் 10 பேரை சேர்த்துக்கிட்டு வருவான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க நான் சொல்றேன் 234 வெல்லுவேன், இல்ல ஒரு 500 கூட கொடுங்களேன், வெல்லுவோம். சொல்லிட்டு என்ன இவங்க இதுல எல்லாருமே இங்க பாருங்க, எல்லாருமே வெல்லணும் தான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாருங்க எப்படின்னா, வளைந்தும் நெளிந்தும் வெல்வதற்கு பதிலாக நிமிர்ந்து நின்று தோற்பதே மேலானதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி காசை கொடுத்து அதை கொடுத்து 1000 தாரேன் 500 தாரேன் என் மக்களை ஏமாத்தி வெல்வதற்கு பதிலா நேர்மையா நின்று தோற்று போவோம். என்ன கெட்டு போச்சு? இப்போ என்ன கெட்டு போச்சு? உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் கண்டு இந்தியாவே மக்களே ஒரு இயக்கத்தக்க இருக்கு. எதுவும் தனியா எதுவும் பயிற்சி கொடுப்பீங்களா? தலைவன் எவ்வளி பிள்ளைகள் அவ்வளி. நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஒரு மக்கள் ராணுவம். உங்களுக்கு தெரியுதா? மக்கள் ராணுவம் நம்ம கற்பிக்கிறோம். மக்கள் ராணுவம் அந்த ஒழுங்கை என் பிள்ளைகள் கடைபிடிப்பாங்க. நாங்க மாசத்துக்கு எங்களுக்கு என்ன சொல்றாரு, நமக்கு மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்னு. என் மக்களுக்கு இப்ப எதுவும் இல்லை, அதுக்கு ஒரு படை தேவைப்படுது. அதுதான் இந்த படை. இது என் மக்களுக்கான படை. அது ஒரு ஒழுங்கு. இங்க இருக்கிறது யாரு? என் தங்கச்சி. இங்க இருக்கிறது யாரு? எங்க அம்மா. இங்க இருக்கிறது எங்க அக்கா. இது எங்க அப்பா. இது பெரியப்பான்னு நினைக்கும். எங்க கட்சியில பாருங்க, தலைவர்கள் தொண்டர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா. என்ன யாராவது தலைவர்னு கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா? ஒன்னு அண்ணான்னு கூப்பிடுவாங்க, இல்ல பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். நாங்க ஒரு உறவு பிணைப்புக்குள்ள பின்னி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் அரசியல் பெருங்குடும்பம். அதனால அந்த கட்டுப்பாடு இருக்கு. அது அண்ணனை தம்பி பின்பற்றுறது தவறு ஒன்றும் இல்லையே. அவர் நல்லா பின்பற்றணும்னு சொல்றோம். வேற மறுபடியும் சந்திப்பேன். அடிக்கடி தான் வருவேன்ல, இங்கதானே இருப்பேன். இங்க இருக்காப்ல, தம்பி இருக்காப்ல. இங்க பொறுப்பாளர் உங்களுக்கு வருவாங்க. ராமஜெயம் இருக்கா, தம்பி இருக்கான், வருவான். கொடுத்துருவாப்ல. இல்ல ஆள் இருக்கு, நாங்களே வருவான் உங்களை தேடி தொடர்புக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி.